திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக ஆங்காங்கே மழைநீர் தேங்கி உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், அங்கிருக்கும் கள தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அதாவது திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான காயல்பட்டினம், ஆறுமேரி, ஆத்தூர், உடன்குடி, பரமக்குறிச்சி மற்றும் குளச்சேரம்பட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு 10 மணி முதல் இன்று தற்போது வரை பரவலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் நேற்று மாலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை மழை நிலவரப்படி பார்த்தோமானால், மாவட்ட நிர்வாகம் தெரிவித்த மழை நிலவரம் பார்த்தோமானால், திருச்செந்தூரில் 45 மில்லிமீட்டரும், குலசேரன்பட்டினத்தில் 39 மில்லிமீட்டரும், காயல்பட்டத்தில் 45 மில்லிமீட்டரும் மாவட்டத்தில் அதிகமாக மழை பெய்துள்ளது. மேலும் தற்போது வரை மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையால் திருச்செந்தூர் நகர்பகுதி முழுவதும் வெள்ளக்கார, மேலும் குளம்போல் சாலை காட்சி வைத்து வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்பட்டு வருகிறது. வாகன ஓட்டிகளால் அதிகரித்து வருகின்றனர். மேலும் தொடர் மழையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழை காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளி மற்றும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில கல்லூரிகளுக்கு வழக்கம் போல் கல்லூரிகள் செயல்படுவதால் கல்லூரி மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடியே பேருந்து நிலையத்திலும் காட்சி நாம் பார்த்து வருகிறோம். இந்த தொடர் மழையால் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் தேங்கியதால் பேருந்து வருவதும் பயணிகளும் செல்வதும் வந்து வருகிறது. தற்போது நகர்பகுதியில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் மழைநீரை அகற்றினால் மட்டும் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை திரும்ப எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். அருள்குமார், தகவலுக்கு நன்றி.